செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. தூய என் தந்தை உடல் நலமில்லை, தண்டனை எப்படி தாங்கிடுவார் என்றே புலம்பி சாட்டைதனை எடுத்து பிலாலிடம் தரும்போது நன்றே சொல்லும் உகாஷாவிடம் நானே அடியை ஏற்றிடுவேன். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். பெருமை நிறைந்த பாட்டனாருக்கு பதிலாயங்களை அடிக்கட்டுமே. துயரம் மேலிட சாட்டைதனை துரிதமுடன் பிலால் எடுத்து சென்றார். பயமில்லாத உகாஷாவிடம் பெருமாநபிகள் கொடுத்தார்கள். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சட்டையில்லாது நான் இருந்தேன், சிம்மலே தாங்கள் அடிக்கையிலே. கேட்டதும் காத்தம் நபி அவர்கள் கனிவுடன் சட்டையை நீக்கியதும் சாட்டையை தூக்கி எறிந்து விட்டு தாவி அணைத்தார் ஆவலுடன். நுபுவத்தொளிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். நுபுவத்தொளிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். உணர்ச்சியில் உள்ளம் குளிர்ந்திடவே வகையில் மீண்டும் முத்தமிட்டார். சும்மா அப்படி பரவாயில்ல, அப்படி வருஷத்துக்கு முதல் இருக்கணும். இதுதானே வச்சுருக்கீங்க. வருஷத்துக்கு முதல் வேலையா? ஆமாம், செஞ்சுக்கிறேன்.